வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் சேனல். 9,30,000 வாசகர்கள் மேல போயிட்டு இருக்க நம்ம சேனல்ல குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பத்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பேச போறேன். எம்எம்ஆர் வேக்சின் போட்டா ஆட்டிசம் வருமா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எம்ஆர் வேக்சின் போட்ட குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வரதா லண்டன்ல இருந்து ஒரு பெரிய ஜேர்னல்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஆர்டிகல் பின்ன காலத்துல பொய் அப்படின்றது நிரூபணம் பண்ணாங்க. 2 மருத்துவர்கள் அவங்களுடைய புகழுக்காகவும் பெருமைக்காகவும் அவங்க பண்ண இந்த ஒரு பேப்பர் பப்ளிகேஷனால மக்கள் மனசுல வந்த பயமும் நெருடலும் நிறைய குழந்தைங்களுக்கு மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா வந்ததே ஒழிய யாருக்கும் ஆட்டிசம் வரல, ஆட்டிசத்துக்கான டைரக்டான தொடர்பு இல்லை அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமா நிரூபிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பல ஆண்டுகளுக்கு அப்புறமா, இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் புதைக்குழியிலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்றப்போ ஏன் இந்த விஷயம் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க முதல்ல பார்ப்போம். அரசாங்கத்தில் போடுற வேக்சினோட பேர் எம்ஆர் வேக்சின் சொல்றாங்க. இது மீசல்ஸ் அண்ட் ருபெல்லா மட்டும்தான். பிரைவேட்ல போடுற வேக்சின் பேரு எம்எம்ஆர். இது மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா. 2 ஊசி போடணும். 2 வயசுக்கு முன்னாடி 9 மாசத்துல ஒரு ஊசியும் 15 மாசத்துல ஒரு ஊசியும் போடுறாங்க. நீங்க இதே வேற நாட்டுல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எம்எம்ஆர் வேக்சின் வேற டைம்ல அங்க போடுவாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஊசியும் 2 வயசுக்கு முன்னாடி போடுறது கட்டாயமா ரொம்ப ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாம 4ல இருந்து 5 வயசுக்குள்ள ஒரு பூஸ்டர் வேக்சினும் போடுவாங்க. இந்த ஊசியில முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். மம்ஸ் அப்படின்றத தமிழ்ல பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுக்கு வீங்கின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய பாட்டி கதையில கழுத்து பொண்ணுக்கு ஏங்கி வீங்கினதா ஒரு கதை இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு இந்த எச்சில் சுரப்பின்னு சொல்லக்கூடிய பரோட்டிட் கிளாண்ட் இந்த பக்கம் வீங்கிறது தான் இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வீங்கிக்கு பக்கத்து வீட்டுல இருந்து நகை வாங்கி அந்த குழந்தைங்க கழுத்துல போட்டாங்க அப்படின்னா 4-5 நாள்ல சரியாயிரும் அப்படின்றது பாட்டி கதை. ஆனா இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மம்ஸ் அப்படின்றது ஒரு செல்ஃப் லிமிட்டிங், தானாகவே சரியாகக்கூடிய ஒரு வியாதி. அதனாலதான் இந்த மம்ஸ் வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆகுது. ஆனா இந்த மம்ஸ் வந்துச்சுன்னா வேற என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சில் சுரப்பி மட்டும் பாதிக்கிறது இல்லாம கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியஸ் வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கு விரைப்பை பாதிப்பு விரையில இன்ஃபெக்ஷன் வந்தா விந்தணுக்களோட அளவு எதிர்காலத்துல குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு சினை முட்டையை பாதிச்சது அப்படின்னா அவங்க எதிர்காலத்துல கருவுறக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படின்றது தான் இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷனை முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். மீசல்ஸ் அப்படின்ற ஒரு வியாதி ஒரு 25 ஆண்டு கால அனுபவம் இருக்க மருத்துவராக சொல்றேன். கடைசியா நான் பார்த்த மீசல்ஸ் கேஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த தடுப்பூசி மட்டும்தான் அப்படின்றது எந்த விதமான நம்பிக்கை இல்லாத ஒரு மாற்று கருத்தே கிடையாது. மீசல்ஸ் வந்தா உங்களுடைய நரம்பு மண்டலம் தான் பாதிக்கும். அதே மாதிரி ருபெல்லா வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களோட நரம்பு மண்டலம் பாதிக்கிறது மட்டும் இல்லாம கர்ப்பமான தாய்மார்களுக்கு, பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி குன்றிய, தலை வளர்ச்சி குன்றிய அல்லது குழந்தைங்களுக்கு இருதய பாதிப்போட பிறக்கலாம். ஸோ இந்த 3 வார்த்தைகள் எம்எம்ஆர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. கவர்மெண்ட்ல எம்எம்ஆர் வேக்சின் போடுறது இல்லைன்றதை நான் இங்க கண்டிப்பா குறிப்பிட விரும்புகிறேன். எம்ஆர் வேக்சின் தான் போடுறாங்க. ஸோ பிரைவேட் வேக்சின் போடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ எம்எம்ஆருக்கும் ஆட்டிசம்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை ஆரம்பிச்ச சமயத்துல இந்த ஆட்டிசம் ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை. கடந்த 10 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டின்ற விஷயம் ரொம்ப பிரபலமா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுனால அம்மா அப்பாக்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா என்னுடைய கிளினிக்ல 6 மாச குழந்தை கையை பார்த்துச்சுனாலே என் குழந்தைக்கு ஆட்டிசமானு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஏன் அப்படின்னா, நார்மலா நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை எல்லா அம்மாவும் அப்பாங்களும் சந்தேகமா என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எம்எம்ஆர் வேக்சினுக்கும் ஆட்டிசமுக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்றது தான் அறிவியல்ல ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இதை சொல்றவங்க நிறைய பேர் நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்ல யாரும் மருத்துவர்களே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 40,000 குழந்தைகள் மருத்துவர்கள்ல யாருமே எம்எம்ஆர் வேக்சின் போடாதீங்கன்னு சொல்றதே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு எம்எம்ஆர் வேக்சின் கூட போட்டுக்கலாமே தவிர வேக்சினே போடாம இருக்கிறது மிக மிக பெரிய தவறு. ஸோ எம்எம்ஆர் வேக்சின் போடாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல நீங்க கேட்டுக்கணும். ஸோ எம்எம்ஆர் வேக்சின் போடலன்னா எந்த வயசுல குழந்தை இருந்தாலும் நீங்க தாராளமா எம்எம்ஆர் போடலாம். ஏன்னா மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா இந்த 3மே உங்களை எந்த வயசுல வேணா பாதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல வேற ஏதாவது மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த வேக்சின் போடாத குழந்தைங்களுக்கு நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் 10ல இருந்து 15% அதிகம்.
அது மட்டும் இல்லாமல் எம்எம்ஆர் வேக்சின் வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் முக்கியமாக கவனிக்கணும். அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டாங்கன்னா நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால பிறக்கக்கூடிய குழந்தை மூல வளர்ச்சி குன்றியோ அல்லது இருதய தொந்தரவு குன்றியோ அந்த மாதிரி பிரச்சனையோட குழந்தைங்க பிறக்கலான்றதை மறந்துடாதீங்க. ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எம்எம்ஆருக்கும் ஆட்டிசம்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய தவறான விஷயங்களை, தவறான செய்திகளை நம்ப வேண்டான்னு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். எம்எம்ஆர் போடுங்க, எந்த வயசுல போட்டாலும் தப்பு கிடையாது. எஸ்எஸ்எல் கேலண்டர் தொடர்ந்து பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு முக்கியமான ஒரு ஹாட் டாபிக்கோட வந்து உங்களை கட்டாயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.